சென்னை ஆழ்வார்பேட்டையில் கரிகால சோழன் பெருவிழாவை முன்னிட்டு நீர் மேலாண்மை மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் இஸ்ரோ முன்னாள் இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை, ஒடிசா மாநில கூடுதல் தலைமைச் செயலாளர் மதிவாணன், ஓய்வு பெற்ற IAS அதிகாரி சகாயம், சென்னை மெட்ரோ ரயில் திட்ட இயக்குநர் அர்ஜுனன் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த கருத்தரங்கில் உரையாற்றிய முன்னாள் IAS அதிகாரி சகாயம், கரூர் சம்பவத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு வருத்தத்தையும் ஆழ்ந்த அனுதாபத்தையும் தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், வடகிழக்கு பருவமழை பெய்யும் போது தண்ணீரை தேக்கி வைக்க 1500 ஏரிகளை அடையாளம் கண்டு அரசுக்கு கடிதம் எழுதியதாகவும், இதன் மூலம் சென்னை மாநகராட்சி குடித்தண்ணீர் பிரச்சினை தீர்த்துவிடலாம் என கூறியதாகவும் தெரிவித்தார். ஆனால் அந்த கடிதம் அப்படியே கிடப்பில் போடப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். தமிழ் மண்ணிலே தமிழ் மக்களால் என்றென்றும் கரிகால சோழன் நினைவு கூறப்பட்ட அரசனாகவும் இருந்தான் எனவும், மண்ணையும் மக்களையும் நேசித்ததன் விளைவாகத்தான் அவன் கல்லணையை உருவாக்கினான் எனவும் அவர் புகழாரம் சூட்டினார். தமிழர்களிடத்திலே ஆற்றல், திறன், நுணுக்கம் இருக்கிறது எனவும், ஆனால் இதை தாண்டி தமிழர்களிடத்தில் இல்லாத ஒன்று சமூக பண்பு எனவும் அவர் குறிப்பிட்டார். தமிழர்கள் தமிழ் சமூகமாக என்று எழுகிறார்களோ அப்போது உலகின் வரலாற்றை மாற்றக்கூடியவர்களாக தமிழர்கள் இருப்பார்கள் என அவர் தெரிவித்தார்.